ஜெய் குருதேவ். சீக்ரெட் டாக்டரோட 28 படிக்கிறோம். ஸ்டான்ஸா 1, 2, 3 and 4. 1. Listen, ye sons of the earth, to your instructors, the sons of the fire. Learn, there is neither first nor last, for all is one. Number issued from no number. Two. Learn what we who descend from the primordial seven. We who are born from the primordial flame have learnt from our fathers. மனுஷ சரீரத்தில் 49 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மூலாதாரத்தில் 4 தளம். மூலாதாரம் நம்ம பேக் போனில் லாஸ்டில் இருக்குது. சுவாதிஷ்டானம் 6 தளம். சுவாதிஷ்டானம் நாபிக்கு கீழ் பாகத்தில் இருக்குது. தொப்புள் தான் மணிப்பூரகம். நம்ம எல்லாமே பேக் போனில் தான் பார்க்கணும், ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடாது. 10 தளம். அநாகத்தில் 12, விசுத்தியில் 16, ஆக்யா 1ங்கிறா நாலெட்ஜ். ஆக்சுவலாக நம்ம ஜபம் பண்ணும்போது இந்த தளத்தில் தான் நம்ம மனசை வச்சுட்டு ஜபம் பண்ணணும். மாலை வச்சுக்கிறது 2ஆம் பட்சம். இதுதான் உத்தமம், ரொம்ப பெஸ்ட்டு. சகசிராரம் மனசு, புத்தி, சித்தம். சகசிராரத்தில் மூணு இருக்குது. ஆக்யாவில் 3 இருக்குது, திரிநேத்திரன்னு சொல்லுவாள். இந்த 49 + 5 ஆக்யாவில் 2, இது சேர்த்தாக்கா 54. ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வந்தால் 108. 2 தடவை பண்ணும்போது 216. இதே பிண்டாண்ட காலத்துக்கு டைம் சொன்னோமே அது. இப்படி சொன்னால் கஷ்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுறது, கஷ்டமாக இருக்குங்கிறது புரியுறது. எப்படியாவது இதை உங்களுக்கு சொல்லி டைரெக்டாக சொல்கிறேன். மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப நல்ல டைம். அந்த டயத்தில் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறது. அனபாதுகா சித்தம், மனசு, புத்தி. ஆக்யாவோட 5. மகா சிவராத்திரிக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணால் நிறைய மாறுதல்கள் நம்மக்கிட்ட வரலாம். எப்போதும் மாலையோட ஜபம் செய்கிறத காட்டிலும் இந்த சக்கரத்து மீது செய்கிறது தான் பெஸ்ட்டு. ப்ரீத்திங் ரொம்ப அற்புதமான டெக்னிக்கு. நம்ம சாதாரணமாக 2 இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் பிரெத்து. கச்சதேவயான ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். தேவதைகளுக்கெல்லாம் சாவே கிடையாது. அவளுக்கு குரு பிரகஸ்பதி. அவளுக்கு எதுக்கு சஞ்சீவனி வித்யை தெரிஞ்சுக்கணும் அவசியம் எதுக்காக வந்தது? அதை பற்றி நம்ம யோசனை வரவே இல்லை.
இதையே 2 செகண்டு செஞ்சால் அது துவாபர யுகம். இதான் ஷோடசி வித்யான்னு சொல்கிறோம். இதையே துவாதச ஆதித்யான்னு கூட சொல்லலாம். திரேதாயுகத்தில் இருந்த ராஜாலாம் சூரிய வம்சம். துவாபரகத்தில் சண்டை போட்டாலே பீஷ்மரும் 8வது இது குழந்த, கிருஷ்ணரும் 8வது. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை சொல்கிறா. கண்டிஷன் என்ன? பிரெத்து நேச்சுரலாக இருக்கணும். நம்ம பிராணாயாமம் பண்ணுறோம், அதை அந்த நம்மளே இது பண்ணிட்டு நம்ம எத்தனை பண்ணி பண்ணுறோம், அது எஃபெக்ட் இருக்காது. அது நேச்சுரலாக இருக்கணும், சகஜமாக நடக்கணும். சகஜமாக இருந்தால் தான் ரிசல்ட் வரும். டீப் ப்ரீத் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோ டீப் ரிதமேட்டிக் ப்ரீத்து. அப்படி மெதுவாக பழக பழக ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் வந்துடும். ஆர்மி ஆஃப் வாய்ஸஸை பற்றி சொல்கிறோம் இல்லையா? சகஜமாகவே வந்துடும். டீப் ப்ரீத் பண்ண பண்ண நீங்கள் அதனோட பலனை நீங்களே புரிஞ்சுப்பேன். நாலாவது ஸ்டான்ஸை பாருங்க. நாலாவது ஸ்டான்ஸை படிக்கிறேன். This was the army of the voice, the divine mother of the seven. The sparks of the seven and the sparks of the seven are subject to and the servants of the first, the second, the third, the fourth, the fifth, the sixth, and the seventh of the seven. These sparks are called spire, triangles, cubes, lines, and modulus. For thus stands the eternal nidana, the Ohyo, which is ஃபயர். அப்படின்னா உபநிஷத்தில் கீதையில் ஸ்பிரிச்சுவலில் மனசு அப்படின்னு கவனிச்சுக்கோ. காலம் கூட அக்னியே. ஃபயர் மனசு அல்லது காலம். மனசு இல்லைன்னா காலம் இல்லை. நம்ம தூங்கிகிட்டே இருப்போம். 432 ஆல் வேல்யூ நம்பர் 0க்கு பின் இருந்தாலே அது கோடி லட்சம் அப்படிங்கிறது வேல்யூ தெரியுது. அந்த 0க்கு பின்னாடி நோ நம்பர் இல்லைன்னா வேல்யூ இல்லை. கான்செப்ட் இல்லைங்கிறதுனால நம்பரை ஆலோசனை பண்ணு. பிரமாடியலில் 7 கிரகம் இருக்குது. அங்கிருந்து மெல்ல மெல்ல டிசெண்ட் ஆகி நம்ம வரோம். வெல் வாட் வி ஆர் எர்த்து ஸ்வரூபா லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குருட்டேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்?
அதை நம்ம அர்த்தம் பண்ணிப்போம். ఫైల్ అనే పదం ఎక్కడొచ్చినా కూడా ఎక్కడ భగవద్గీతలో కానీ ఉపనిషత్తులో కానీ వేదాలలో కానీ ఎక్కడైనా సరే ఆధ్యాత్మిక జగత్తులో ఫైల్ అనే நம்ம பிரமேந்தி நம்ம இத்தனை வந்தோம் இது வரைக்கும். யார் யார் நமக்கு எந்த தேவதைகள்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தா? அநேக தேவதை பிரயத்தனத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து மேலே போய் அந்த தேவதைகளுக்கு நம்ம சௌரியப்படணும். நம்ம பிரமேயம் இல்லாமல் வந்தோம். அதுக்கு நிறைய அந்த தேவதைகள்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தா நமக்கு. அதான் 14 மனுன்னு சொல்கிறோம். இந்த 4th ஸ்டான்ஸா படித்தா புரியும். 50 அட்சரம் உங்களுக்கு இப்போ புரியுறதுன்னு நினைக்கிறேன். அது 48, அப்புறம் சகசிராரம் ஆக்ஞா 50 ஆறுது. சகசிராரம் இந்த சக்கரத்தோட தத்துவ தேவதைகளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. சகசிராரம் தான் எல்லா சக்கரத்தோட தத்துவத்துக்கு தேவதைகளுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. சர்வெண்ட் ஆஃப் டிவோட்டீஸ் 7 சக்கர தளம் இருக்குது. 7 × 7 49. இதே ஸ்பயர் அப்படின்னு சொல்கிறோம். இதையே ஓயா ஹூ அப்படின்னு சொல்கிறா. புத்தர்கள்லாம் இந்த சவுண்டை உபயோகப்படுத்துகிறா. நம்ம ஓம்ங்கிறது சவுண்டுக்கு சொல்லிக்கலாம். ஜெய குருதேவ்.